ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஒரு மிக பழமையான ஒரு பெருமாள் கோயிலுக்கு. அது எங்கே இருக்குன்னா, நம்ம திருச்சி மணச்சநல்லூர்லேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ஊர் பேரெலாம் எனக்கு தெரியாது. ஓகே, திருவள்ளரை ஓல்டஸ்ட் பெருமாள் டெம்பிள். இது மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது. ஆமாம், ஏன்னா இது வந்து பேக் என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸில் வந்து அங்கே வேலை நடக்குது. நம்ம திருப்பி போகும்போது பார்த்துவோம். இது வந்து ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது அந்த கோயில். செவரை பாருங்களேன் எப்படி கட்டியிருக்காங்கண்ணே, எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணே. நல்லா இருக்கலாம். அண்டு பெருமாள் பக்தர்ஸ்லாம் டெஃபினட்டாக இங்கே விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு டெம்பிள். இதான் நம்ம போகிற ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் உள்ளே போகிறோம். உள்ள இட் இஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஈஸ்ட் என்ட்ரன்ஸ்ல வந்ததே இல்ல இருக்கு. சூப்பரா இருக்குல்ல, அழகா கன்ஸ்ட்ரக்ஷன். அங்கிட்ட இருந்து வர மாதிரி காட்டுவாருங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு நம்ம மெயின் என்ட்ரன்ஸோட வழியா வந்துரும். இல்ல ஏதோ போட்டிருக்கு. சரி, இதுதான் வழி. எல்லாரும் இப்படி தான் போறாங்க. ஓ, இதெல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுனால இந்த வழி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டெம்பிளை இதுக்கு முன்னாடி யாராவது விசிட் பண்ணவங்க இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது சீக்ரெட் ஹிடன் பிளேசஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். நம்ம இதை நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இது அப்படியே சுற்றி நடந்து போயிட்டே இருக்கிறோம். அது ஏதோ போட்டிருக்கு போர்டு, தாயார் தவசு குகை. அதில் ஏதோ குகை ஏதோ போட்டிருக்கு. இது பாருங்க, போய்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய பேசணும். அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த லீஃப்லாம் ஸ்லிப்பரியாக இருக்க மாதிரி இருக்குது, பார்த்து வாங்க. இந்த இடம் ஸ்லிப்பரியாக இருக்குது. ஏன்னா அந்த இலெல்லாம் தண்ணி பட்டு. அங்கே ஒரு இது இருக்கு பாரு, ஒரு ஸ்டாச்சு பாருங்களா. இதெல்லாம் அதுதான் அந்த தாயார் குகைன்னு போட்டிருந்தாங்க. சம்திங் ஏதோ குகை நாங்கள் போட்டிருந்த போர்டு ஃபஸ்ட்டு. தவசு குகை. தேங்க்யூ பாட்டி ஃபார் கைடிங் அஸ். தரிசு குகை, வாங்க எல்லோரும் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே ஏதோ ஒரு லைன் இருக்குது, இது மேலே ஏறி உட்காடுறாங்க எல்லாரும். ஆனால் இது மாடர்ன் ஆர்ட் மாதிரி. இது லைன் ஃபேஸ் தான் இருக்குது. இதுக்கு சிம்ம வாகனம் இல்ல, இட்ஸ் எ மெயில். இது எவ்வளோ பெரிய ஆலமரம். இதுக்கு எதுக்கு ஆலமரம்னு பேர் வந்துச்சு சொல்லு. ஆலமா அதோட ரூட்ஸ் எல்லாம் போகும். இல்லை எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். நான் நினைக்கிறேன் தெரியாது. இந்த கேவுக்குள்ளோடி தான், இந்த கேவுக்குள்ளே தான் இருந்திருக்காங்க அந்த வைஃப். ஓகே, இன்சைட் கீழே காட்டுங்க. இந்த குகையில் ரூமே இல்லை, இங்கே எப்படி ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இந்த குகை ஆரம்பிக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாவது ரூம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். இவ்வளோதான் பிளேஸ். அது துளசி மாடமா? ஆனால் துளசி இல்லை. காய்ஸ், ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். இந்த மரத்தோட ஏஜ் யாராவது கெஸ் பண்ணி கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கு கூகுள் பேயில் நான் ஒரு பரிசு தருவேன். அதை இங்கே ஏதாவது தாத்தா பாட்டிக்கிட்ட விசாரிச்சிருவேன். பார்த்து வாங்க, இங்கே கால் வழுகுது. பீகாக், டர்ன் ஹியர். இங்கே ஒரு ஸ்டில் கூட. சரி
Peacock is not dancing, but it's just staring at us. அங்கே ட்ரில்லாம் இருக்கு, அது மறைச்சு வச்சிருக்காங்க. அங்கே அங்கே ஒர்க் நடக்கு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பழமையான கோயிலை ரெனோவேட் பண்ணுறாங்க. வா. ஆனால் இப்போ பாரு, ஸ்டெப்ஸ் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஸ்டெப்ஸ் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க. பாய் இங்கே வா. கேர்ள், ஃபேமிலி மெம்பர்ஸ், they are trying to protect each other. இங்க இருந்து பார்க்க கால் வழுக்கும், பார்த்து. they made this modernized. நல்லாவே இல்லை. இந்த இடத்த மாடர்னைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இல்லை. திறக்கவே மாட்டாங்கப்பா. திறந்துருப்பாங்களா இருக்கும், ஒருவேளை நாங்கள் வந்திருக்க மாட்டோமா இருக்கும். ஆனால் எல்லா வருஷமும் நாங்கள் வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸில் தான் வருவோம். அது சூப்பராக இருக்கும். ஆனால் மெயின் என்ட்ரன்ஸில் ஒர்க் நடக்கல. இருங்க, மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். போய் பார்த்துடலாம். அங்கே வரைக்கும் போனாலே வரும். வெறும் செடி தான் இருக்கு. இந்த கோயில் சிவர போகிறான். அந்த ரெட் கலரில் அது இருக்கிறது டோரா? இரு டோர் பார்க்கலாம். அது டோர். அறிவாளி. வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்ட்ரன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. இங்கே நிறைய பீகாக் இருக்கு. ஆமா, இங்க நிறைய பேரட்ஸ் இருக்கும். எப்போ வந்தாலுமே நல்ல ஸ்பாட். அது லேடிஸ் பீகாக். அது லேடிஸ் பீகாக் இல்ல, அதுக்கு பேர் பீஹன். பரவாயில்ல. இங்க பாத்தியா, லேடிஸ் பீகாக். பீகாக் பெருசா இருக்கு. that's a male one I guess. இல்லையா? இது ஸ்பாரோ. அது ஸ்பாரோ இல்ல. அது மைனா. நம்ம சாப்பிட்றத மட்டும் யாரும் பார்க்கவே மாட்டாங்க. பீகாக் சாப்பிட்டு எல்லாரும் பார்ப்பாங்க. யாரு இது? பீகாக் தான். இது ஃபீமேல் ஒன். ஓகே, we'll go there. இந்த பாருங்க, நம்ம வந்துட்டோம். இங்கே ஒரு கோயில் பாருங்க, அதுவும் பார்க்கலாம். இங்கிட்டு வந்துட்டோம். ஆனா இப்படி போவேணாம். இந்த இங்கே ஏதோ போட்டிருக்கு பாரு. மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்தா எப்படி வருமோ அப்படி போலாம். இல்லை, ஏதோ போட்டிருக்கு. மணவாள மாமு. ஆமாம், மாமு மாமுனிகள் சந்நிதி. வெயிட், உள்ள போலாம். வேண்டாம், போலாம். உள்ள சீக்கிரட்டாக ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. வேண்டாம், நம்ம வந்து உள்ளே நடக்கிறத காட்டி கொடுத்தோன்னு நினச்சிருவாங்க. ஐயர் உள்ள உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. வா, யார் வேணா வரலாம். சேவிக்க. இது வந்து என்ன ஃபோன் கால் சேவிக்கிறதா? இல்ல கடவுளை லுக் த பியூட்டி. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்கலாம் கடவுளை சேவிப்பான். இதான் மெயின் என்ட்ரன்ஸ். அது பாரு எப்படி. வெயிட் நம்ம இங்கே நனல்ல இருந்தது காட்டலாமா? அங்கே பாரு, அந்த செங்கல்ட்டு எப்படி கட்டியிருக்காங்கண்ணா. பாருங்க, மேலே கோபுரம் வரைக்கும் செங்கல்ட்டு, பழைய மாடல் செங்கல். இந்த ஆர்ட் ஒர்க் எப்படி இருக்குங்க. இது என்னன்னா, இதுதான் வந்து ஹைட்டு. இந்த மாதிரி ஃப்ளட்டு, அந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா பீப்புள் எல்லாம் இங்கே வந்துருவாங்க அந்த காலத்தில். அப்போ இதெல்லாம் ராஜா இருக்கலாம். ஏன்னா இங்கே வராதான் அந்த இதெல்லாம். இது ஹைட்டாக இருக்கனால இதை வந்து அஃபெக்ட் பண்ணாதான் எதுவுமே. குட்டி கொஞ்சம் ஆக்சுவலி உண்மையான என்ட்ரன்ஸ். இது மெயின் என்ட்ரன்ஸ். இது வழியாக தான் நம்ம வரணும். ஆமாம், இதை காட்டலாம். இப்போ லுக்ஸ் லைக் they are feeding everyone there. ஆமாம்,
இந்த கோயிலில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம், அந்த இது வழியா இறங்கி வந்து இந்த கேணியை யூஸ் பண்ணுவாங்க. இறங்கி போய் பார்ப்போம். மக்கள்லாம் வரக்கூடாது இங்கெல்லாம், இதுக்குள்ளே இறங்க வேண்டாம். இறங்கக்கூடாது. என்ட்ரன்ஸ் எது? எப்படி கோவில் வரணும்? இதுதான் மெயின் என்ட்ரன்ஸா? ஆமாம், கோவிலுக்குள்ளே இப்படி தான் வரணும் ஆக்சுவலி. அது மேலே பாருங்க எப்படி காலம்ஸா ரூம்ஸ் மாதிரி கட்டியிருக்காங்கண்ணே. உள்ள ஃபுல்லாக ஆளுங்க. இது பாதி தான், மேலே அப்படி கோபுரம் அப்படிலாம் இருக்காது, இப்படியே நின்றோம் ஹாஃபில் ரெக்டாங்கிள் மாதிரி. நல்லா கட்டியிருக்காங்கல்ல உள்ள இந்த இது சேம்பர்ஸ் மாதிரி வச்சு. சூப்பர். மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். இப்படி உள்ளே வந்தோம்னா இது வழியாக போகணும். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போக போகிறோம். அஃபிஷியலி வி ஆர் என்ட்ரிங். பூட்டு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது பூட்டு. இது வந்து லேட்டஸ்ட் மாடல் பூட்டு பாருங்க, எவ்வளோ பெரிய டோரு. டால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வுட் ஒர்க். இங்கே ஒரு லேக் இல்லை, பாண்ட் இருக்கு. இங்கிட்ட இந்த பக்கத்து இங்கெல்லாம் என்ன போகும்? ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட்ல இருந்து போகலாம். இப்படி தான் போகணும் உள்ள. ஓகே. நாங்கள் எவ்ரி இயர் வருவோம்ல, அப்போ இங்கே வந்து எல்லாரும் உட்காந்துருப்போம். சாப்பாடுலாம் போடுவாங்க இங்கே. பிரியாணி இல்லை, நம்மளுக்காக ஸ்பெஷலாக சமைப்பாங்க. சிக்கன் பிரியாணி. இங்கே ஓ, நான்வெஜ் அலௌட் இல்லைல்ல? ஓகே. பொங்கல்லாம், உளுந்து, பானக்கம் எல்லாம். பானக்கம் என்னது? நான் வீட்டில் பண்ணி காட்டுறேன். இங்கே வாங்க, இது இங்கே இருந்தால் ஃபஸ்ட்டு வரணும். வெள்ளம்லாம் போட்டு செய்கிறது. என்ன வெள்ளம்? கடல் வெள்ளமா? இனிப்பு ப்ரொசீஜர் இதுதான். ஓகேவா? ஓகே. இப்படி வந்து இங்கே இது பண்ணுவாங்க, சாமி கும்பிட்டு பண்ணி காட்டு. சரி, இப்படி போயிட்டு இப்படி இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா அப்படியே போகணும். வாங்க, இப்படி போகணும். வா. ஹோலி பிளேஸ். இந்த பாண்டை பார்க்கலாம் இந்த வெளியில் வரும்போது. இங்கே பாருங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் போட்டிருக்காங்க இங்கே. ஆமாம். I'm going to get a nice pic of him. உள்ள போங்க. உள்ள போங்க. ஃபாலோ பண்ணுங்க. போங்க. இது பாருங்க, பிரான்ஸ்ல இருக்கு. பிரான்ஸ் காப்பரா? இவங்க ரெண்டு பேரும் வந்து பத்ரன் சுபத்ரன், இவங்க ரெண்டு பேரும் காட். ஓகே. இதை வந்து காவல் காக்குறாங்க, செக்யூரிட்டி. இவங்க ரெண்டு பேரும் நாளை கேட்டான் வாசல் கோயில் இந்த மாதிரி ரெண்டு பேரும் நிற்பாங்க. இங்கே நிற்கிறவங்க பேர் பத்ரன் சுபத்ரன். போங்க நேரம். இங்கே நிறையா ஸ்டாச்சுஸ்லாம் பண்ணிக்கலாம். ஓல்டு ஃபுட்டு. அது எவ்வளோ அழகாக இருக்கு. இங்கே பாருங்க, புண்டரி காட்ச பெருமாள். இதுதான், இந்த பெருமாள் தான் உள்ள இருக்கும். ஓகேவா? இது இந்திரன், இது சந்திரன், சூரியன். நைஸ். இது கருடன். இது கருடன். The eagle boy. ஆமா, கருடன். ஓகே. இந்த கைட் இருக்குல்ல, தெரியும். ஈகிள். ஈகிள் இல்ல, கைட். இது சந்திரன். மூன். இந்த இதுக்கு பேர் ஒன்று இருக்கு. இதுக்கு பேர் என்ன? மூன். எலிஃபண்ட். இல்லை, இதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஒயிட் எலிஃபண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னன்னு மறந்து. எல்லா பக்கமும் எவ்வளோ மைனிட்டான ஆர்ட் ஒர்க்ஸ். இதுதான் கிருஷ்ணனா. எவ்வளோ பழமையான கோயில்னு பாருங்கள் மக்களே. அந்த காலத்தில் எழுதியிருப்பாங்க அங்கே தமிழில், அதெல்லாம் பாருங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நிறைய இது இருக்குது. ஆமாம், அந்த தமிழ் எழுத்துக்கள் வர ஸ்கிரிப்சர்ஸ். வாவ், எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா, ஓல்டு ஸ்கிரிப்ட். அதே மாதிரி இங்கிட்ட எழுதியிருப்பாங்க, பழைய ஸ்கிரிப்ட். மக்களே, இந்த யாருக்காவது ரீட் பண்ண தெரிஞ்சால் டெஃபினட்டாக அதை ரீட் பண்ணி காட்டுங்க, என்ன மீனிங் போட்டிருக்குன்னு. படித்தவங்களுக்கு தெரியும். ஆமாம். அப்போ எனக்கு கண்டிப்பாக தெரியாது. எவ்வளோ அழகாக பில்லர்ஸ் வச்சு. இங்கே ஒரு எலிஃபென்ட் இருக்கு பாருங்க. மூலஸ்தானம். மூலஸ்தானம் சரி. இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு பெருமாள்னு ஒன்று, அதுதான் இருக்கும். இல்லை, அது அடுத்த எலிஃபென்ட் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கா. அங்கே போய் படுத்துக்க வாங்கி பாருங்க. இதெல்லாம் இருக்கு, இதுக்கெல்லாம் பேர் இருக்கு. ஈஸ்வரன், ஏஞ்சல். அது ஒரு ஏஞ்சல், கார்டியன் ஏஞ்சல்ஸ். நைஸ்.
இதில் டைமிங் கொண்டு போட்டிருக்காங்க எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு. இங்கே பாருங்க, இந்த என்ட்ரன்ஸ்க்கு ஒரு இது இருக்குது, டைமிங். இந்த என்ட்ரன்ஸ் ஒரு மூலஸ்தானம் செல்லும் வழி. இங்கே பாருங்க, இது வந்து தட்சாயனம், ஓகேவா? அது வந்து உத்தராயணம். இங்கே பாருங்க, இது ரெண்டையும் காட்டுறேன். இங்கே பாருங்க, இது தட்சாயனமா, இது வந்து உத்தராயணம். 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. ஓகே. ஒரு 6 மந்த்ஸுக்கு இந்த என்ட்ரன்ஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸுக்கு, ஓகேவா? அந்த டோரில் இருக்க ஒர்க்கு எப்படி பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா? விதமான டிசைன்ஸ். இதெல்லாம் வந்து என்ன சேனல்ல இருந்து விஷ்ணு அவதாரம்ன்றாங்கல்ல, அது ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கு மேல அந்த அது அதுதான் அதுக்குள்ள போறோம். இந்த பக்கத்து போறோம். இந்த இதெல்லாம் காட்டுங்க. தை மாசம் திறக்குறாங்க. இங்க பாருங்க சொல்றாங்க பாத்தீங்களா? தை மாசத்துல இருந்து இந்த இது திறந்துக்கும். கோயிலுக்குள்ளே இப்போ நம்ம அஃபிஷியலாக போகிறோம். இதில் ஒரு லாக் மாதிரி இருக்குது, பார்த்துவாங்க. இந்த டோர் ஒர்க்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி இங்கே இருந்தால் லாக் வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் பண்ணியிருக்காங்க. நாங்கள் உள்ளே போகலாமா? இங்கே நம்ம ஊர் ஆளுங்க பண்ணுற வேலைகளை பார்த்தீங்களா? கோயில் அசிங்கப்படுத்துறதுக்குன்னு. இதுதான் வந்து இங்கே பாருங்க, இங்கே இருந்து தான் வந்து சும்மா இதெல்லாம் உள்ள இன்னொரு இடத்துல தான் இது தெரியும், இங்கே கிடையாது. வாங்க, இங்கேயும் பாருங்க 2 செக்யூரிட்டி கார்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வெளியில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம இப்போ மேலே அந்த பூஜை நடக்கிற இடத்த பார்த்துட்டு வரோம். பட் ஆனால் உள்ளே எடுக்க அலௌட் இல்லை, ஸோ அதை கட்ட முடியல. பட் ஆனால் டெஃபினட்டாக யாராவது மீட் பண்ண வரும்போது அதை பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த இடத்த சுற்றிட்டு நெக்ஸ்ட் வெளியே வரலாம். வெளியே வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் த கோயில் பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. ரொம்ப பழமையான கோயிலோட தூண். இந்த அக்டோபர் மந்த் வருவோம்னு சொன்னேன்ல, அப்போ இங்கே தான் இதெல்லாம் இந்த அக்டோபர் மாதம் இங்கே பூஜை நடக்கும் இந்த பிளேஸில். இங்கே வந்து இதெல்லாம் வச்சுருப்பாங்க, தேர் அதெல்லாம் வச்சு. எத்தனையோ ராஜாக்கள் வந்த கோயில், நம்மளுக்கும் வர்றதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு. அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். எனிவே சூப்பராக ஒரு பாண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த கோயிலோட மொத்த அழகு முடிஞ்சிருச்சு. ஸோ இனி எக்ஸிட். இந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி யாராவது வந்திருந்தா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு இன்னும் பார்க்கணுன்னு நினைக்கிற கோயில் ஏதாவது இருந்தாலும் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். பாய் மக்களே.